Hello students, welcome to Maths and Tamil channel. இந்த சேனல் மேத்ஸ்லையும் தமிழ்லையும் ஸ்டூடெண்ட்ஸுக்காக நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகேயா ஸ்டூடெண்ட்ஸ்? இன்னைக்கு நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா தமிழ் ஃபர்ஸ்ட் பேப்பர், அதாவது தமிழ் முதல் தாள் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறதே பிள்ளைங்களுக்கு என்ன செஞ்சிருது தெரியாம போயிருது. அதனால தமிழ் முதல் தாளினுடைய ஒரு மாதிரி வினாத்தாள் வடிவத்தில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை நான் என்ன செஞ்சிருக்கிறேன் வீடியோவா போட்டிருக்கேன். எப்படின்னா உங்களுக்கு பிரிவு 1 பகுதி ஆ, அதுல 9th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 9th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 நியூ சிலபஸ் புது பாடத்திட்டத்தில் தமிழ் முதல் தாள் மாதிரி வினாத்தாளினுடைய ஒரு சிறு பகுதியை ஒரு மாதிரி வடிவமா போட்டிருக்கேன். ஓகேயா? பிரிவு 1 பகுதி ஆல என்ன வரும் உங்களுக்கு? பிரிவு 1 பகுதி ஆ கொஸ்டின் பேப்பர் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன வரும்? உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு வரும். அப்புறம் பகுதி ஆல வந்து என்ன வரும்? கோடிட்டேடம். அப்புறம் ஈல வந்து பொறுத்துக. ஒரு 1 மார்க் கொஸ்டின் மட்டும் 14 வரும் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? நீங்க 2ஆம் பருவம் நீங்க எழுதியிருப்பீங்க. ஓகேயா? இப்போ 3ஆம் பருவம் டேர்ம் 3க்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? எப்படி உரிய விடையை தெரிந்தெடுத்து எழுதுக. அது ஒரு 4 கேள்வி இல்லாட்டா 5 கேள்வி இருக்கலாம். டெக்ஸ்ட் புக்கு பின்னாடியே உங்களுக்கு என்னது இருக்கு? உரிய விடையை தெரிந்தெடுத்து எழுதுக இருக்கு. அதை நீங்க நல்லா படிக்கணும். அது போக ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு புக்குக்குள்ள இருந்தும் ஒரு சில கேள்விகளை நான் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். ஓகே? மொத்தம் 34 1 மார்க். பார்ட் 1ன்னு சொல்லிட்டு பார்ட் 1ல ஃபர்ஸ்ட் 17 கேள்விகள். வெறும் உரிய விடையை தெரிந்தெடுத்துக்கிறதுல பார்ட் 1ல 17, பார்ட் 2ல இன்னும் ஒரு 17 உரிய விடையை தெரிந்தெடுத்துக்க. அதுல ஒரு 4 அல்லது 5 கேள்விகள் வரலாம். இது புக்குக்குள்ள இருந்து கேட்கப்பட்ட கேள்விகளாகவும் இருக்கு. இது உங்களுக்கு நிச்சயமா ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, முதலாவது கேள்வி, குறிஞ்சி நில மக்கள் வழிபட்ட தெய்வம். குறிஞ்சி நில மக்கள் வழிபட்ட தெய்வம் முருகன், திருமால், வருணன். இந்த ப்ளூ கலர்ல ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கிறதுலாம் ஆன்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேயா? இதெல்லாம் பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கிறதுலாம் ஆன்சர்ஸ். குறிஞ்சி நில மக்கள் வழிபட்ட தெய்வம் முருகன். இரண்டாவது கேள்வி, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது உலக வேதம், உலக பொதுமை, உலக பொன்மொழி. ஆனா யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது உலக பொதுமை என்பதுதான் அதனுடைய ஆன்சர். மூன்றாவது, ஆண்மகனின் வீரத்தை புலப்படுத்தும் விளையாட்டு. ஆண்மகனின் வீரத்தை புலப்படுத்தும் விளையாட்டு கபடி, சிலம்பம், ஏறு தழுவுதல். ஆன்சர் வந்து என்னது? ஏறு தழுவுதல். நான்காவது, அகவாழ்வை பாடுவது டேஷ் எனப்பட்டது. அகவாழ்வை பாடுவது டேஷ் எனப்பட்டது. திணை, அன்பின் ஐந்திணை, புறத்திணை. அப்போ அதனுடைய ஆன்சர் என்னது? அன்பின் ஐந்திணை தான். அகவாழ்வை பாடுவது அன்பின் ஐந்திணை எனப்பட்டது. புரியுதாமா? 5, வீரத்தை உணர்த்த வீரர்களுக்கு டேஷ் வழிபாடு செய்வதும் வழக்கத்தில் இருந்தது. வீரர்களை உணர்த்த வீரர்களுக்கு டேஷ் வழிபாடு செய்வதும் வழக்கத்தில் இருந்தது. என்ன வழிபாடு? உருவ வழிபாடா, தெய்வ வழிபாடா, நடுகல் வழிபாடா? என்ன வழிபாடு? ஆன்சர் வந்து நடுகல் வழிபாடு. அப்புறம் 6வது, சொல்லும் பொருளும் பொருந்தியுள்ளது எது? சொல்லும் பொருளும் பொருந்தியுள்ளது அல்லல், சேரு, புல், தாவரம், மடிவு, தொடக்கம். இதனுடைய ஆன்சர் வந்து அல்லல், சேரு. சீவக சிந்தாமணி. 7வது, சீவக சிந்தாமணி நூலின் ஆசிரியர் பாரதிதாசன், கம்பர், திருத்தக்க தேவர். சீவக சிந்தாமணி நூலின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். 8, நல்லறம் எவ்வகை இலக்கணம். நல்லறம் அப்படிங்கிறது எவ்வகை இலக்கணம்? வினைத்தொகை, ஓமை தொகை, பண்பு தொகை. நல்லறம், நன்மை பிளஸ் அறம், நல்லறம். அப்ப அது என்னது? பண்பு தொகை தான் அதனுடைய ஆன்சர்.
9. நெற்போர் மீது ஏறி நின்று நாவலோ என்று அழைப்பவர் உழவர் உலத்தி ஆயர். புரியுதாமா? நெற்போர் மீது ஏறி நின்று நாவலோ என்று அழைப்பவர் யாரு? உழவர் தான் அதனுடைய ஆன்சர். 10. அள்ளல் பழனத்து அறக்காம்பல் வாய விழ வெள்ளம் தீப்பட்டது என வெறி ஈ புள்ளினம். இதில் அமைந்துள்ள அணி உவமை அணியா, தற்குறி பேச்சு அணியா, ரெட்டுற மொழிதல் அணியா? இதில் அமைந்துள்ள அணி, இதனுடைய ஆன்சர் வந்து தற்குறி ஏற்ற அணி. அள்ளல் பழனத்து அறக்காம்பல் வாய விழ வெள்ளம் தீப்பட்டது என வெறி புள்ளினம். இதில் அமைந்துள்ள அணி வந்து தற்குறி பேச்சு அணி. உவம உருபு வெளிப்படையாக வரும் அணி. ஓம உருபு வெளிப்படையாக வரும் அணி ஓமை அணி. ஏகதேச உருவக அணி இயல்பு நவிச்சி அணி. இதனுடைய ஆன்சர் ஓமை அணி. ஓம உருபு வெளிப்படையாக வரும் அணி ஓமை அணி. 12. பெரியார் மதிப்பு மிக்க நூலாக கருதியது. பெரியார் மதிப்பு மிக்க நூலாக கருதியது தொல்காப்பியமா, சிலப்பதிகாரமா, திருக்குறளா? ஆன்சர் வந்து திருக்குறள். 13. சமூக வளர்ச்சிக்கு டேஷை மிகச்சிறந்த கருவியாக பெரியார் கருதினார். சமூக வளர்ச்சிக்கு டேஷை மிகச்சிறந்த கருவியாக பெரியார் கருதினார். அரசியல், கல்வி, விவசாயம். ஆன்சர் வந்து கல்வி. பெரியார் எதிர்த்தவை. பெரியார் சில காரியங்களை கடுமையா எதிர்த்திருக்கிறார் இல்லையா? அதுல ஆ வந்து பெண்ணுரிமை, மணக்கொடை. ஆ வந்து தேவதாசி முறை, பெண்ணடிமை. ஈ வந்து தேவதாசி முறை, மணக்கொடை. அப்ப பெரியார் கடுமையா எதிர்த்த காரியத்துல முக்கியமானது வந்து தேவதாசி முறையும் மணக்கொடை. 15. தமிழக மக்களுக்கு பகுத்தறிவு ஒளியை கொண்டு வர பாடுபட்டோர்களுள் முதன்மையானவர். பகுத்தறிவு ஒளியை கொண்டு வரதுக்கு பாடுபட்டதுல முதன்மையானவர் பெரியாரா, அண்ணாவா, காமராசரா? ஆன்சர் வந்து பெரியார். 16. முண்டி மோதும் துணிவே இன்பம். இவ்வடியில் இன்பமாக உருவகிக்கப்படுவது. முண்டி மோதும் துணிவே இன்பம். இவ்வடியில் இன்பமாக உருவகிக்கப்படுவது மகிழ்ச்சி, வியப்பு, துணிவு. ஆன்சர் வந்து என்னது? துணிவுங்கிறதா இதனுடைய ஆன்சர். 17. ரவி என்னும் சொல் தரும் பொருள். ரவி என்னும் சொல் தரும் பொருள் நிலா, கதிரவன், கமுகு. இதுல கதிரவன்கிறதா என்னது ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுல பார்ட் 1ல நான் ஒரு 17 என்ன செஞ்சிருக்கிறேன், உரிய விடையை தெரிந்தெடுத்து எழுதுக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். நல்லா பாருங்க. பார்ட் 2லையும் இன்னும் 17 உரிய விடையை தெரிந்தெடுத்து எழுதுக அதை நான் கொடுக்குறேன். இன்னும் தமிழ் 1ல் உங்களுக்கு என்னெல்லாம் வேணும், கோடிட்ட இடம், பொறுத்துக, எல்லாத்தையும் நான் வீடியோஸாக உங்களுக்கு போட போகிறேன். இது போக ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். இந்த சேனல் பேர் மேக்ஸ் அண்ட் தமிழ். 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மேக்ஸில் நான் வந்து ஃபஸ்ட்டு அல்ஜீப்ரா, கோஆர்டினேட் ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, மென்சுரேஷன், இதில் நிறைய சம்ஸ் நீங்கள் மேக்ஸ் அண்ட் தமிழ் சேனலில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 4 சாப்டருக்குரிய நிறைய சம்ஸை தெளிவாக பிள்ளைங்களுக்கு புரியக்கூடிய விதத்தில் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கூட நீங்கள் மேக்ஸையும் போய் நீங்கள் என்ன செய்யலாம், கற்றுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள். தமிழ் உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.